الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم حتى إذا جاءهم الموت قال رب ارجعون لعلي أعمل صالحا فيما تركت كلا إنها كلمة هو قائلها ومن ورائهم برزخ إلى يوم يبعثون صدق الله العظيم اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم السلام عليكم ورحمة الله وبركاته. உலகம் முழுக்க வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் அவர்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி அவர்களுடைய உள்ளங்களிலே ஏராளமான எதிர்பார்ப்புகள் ஏராளமான ஆசைகள் நிறைந்திருப்பதை நாம் பார்க்கின்றோம். எங்களுக்கு அப்படியெல்லாம் ஆசை இல்லை என்று யாராகிலும் உலகிலே சொல்வார்களேயானால் அவர்களுக்கு வேண்டுமானால் ஆசைகள் குறைவாக இருக்கும். ஆசையே இல்லை என்பதாக சொல்ல முடியாது. அதே நேரத்தில் அதிகமானவர்கள் வெகு ஜனங்களுடைய பார்வையில் ஆசையும் தேட்டமும் அதிகமாக உள்ளவர்களைத்தான் பார்க்க முடியும். வாழ்க்கையின் எந்த உயரத்திற்கு போனாலும் கூட இன்னும் உயர வேண்டும், இன்னும் முன்னேற வேண்டும் என்ற எண்ணம், எவ்வளோ உயர்ந்த பதவிகளுக்கு சென்றாலும் கூட இன்னும் உயர்ந்த பதவிகளுக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி எதிலுமே இந்த ஆசைகள் நிறைவுறாதவர்களாகவே இந்த மனிதர்கள் காணப்படுகின்றார்கள் என்பதை குறித்து நாம் சொல்லவில்லை. அருமை நபி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொன்னார்கள், யஹ்ருமு இப்னு ஆதம் வயஷுப்பு இஸ்னானி. ஆதமுடைய மகன் அதாவது மனிதன் வயோதிகமாகுகின்றான். அவனுடைய கைகால் உறுப்புகளெல்லாம் வலுவிழந்து விடுகின்றன. என்றாலும் இரண்டு விஷயங்கள் அவற்றுக்கு வயதாகுவதும் இல்லை, வலு இழப்பதும் இல்லை. மாறாக அந்த ரெண்டு விஷயங்களும் வாலிப திசையை நல்ல ஸ்ட்ராங்காக உறுதியாக வாலிபமாக மாறுகின்றன என்பதாக சொன்னார். அந்த ரெண்டு என்ன வயோதிகமாக ஆகிவிட்டாலும் கூட இரண்டு விஷயங்கள் வாலிபமாகவே இருக்குகின்றது என்று சொன்ன இரண்டு விஷயங்களில் ஒன்று அல் ஹிர்சு அலல் மால், பொருளின் மீது செல்வத்தின் மீது கொண்டிருக்கக்கூடிய பேராசை. அது வயது கடந்து ஒவ்வொரு மனிதர்களுடைய கல்விலும் இடம் பிடித்து அமர்ந்திருக்கின்றது. இந்த பொருளாசை என்பது அது வாலிபமாகவே இருக்குகின்றது. மனிதன் தான் வயதாகுகின்றான். ஒன்றாவது பொருளாசை, இன்னொன்று அல் ஹிர்சு அலல் உம்ர், வயதின் மீது உண்டான ஆசை. இன்னும் கொஞ்ச காலம் வாழ வேண்டும், இன்னும் வாழ வேண்டும், நான் அந்த காரியத்தை பார்க்க வேண்டும், இவருக்கு கல்யாணம் முடிக்க வேண்டும், பேரனுக்கு கல்யாணம் முடிக்க வேண்டும், அவனுக்கு வீடு கட்ட வேண்டும் என்று இந்த ஆசைகள் இருக்குகின்றனவே, அந்த ஆசைகளுக்கு நிறைவில்லை, அதற்கு வயதாகுவதில்லை. அப்போ என்ன விளங்குறோம்?
மனிதர்கள் எவ்வளவு வயோதிகமாக ஆனாலும் கூட அனைவருடைய கல்புகளிலேயும் ஆசைகள் இருந்து கொண்டே இருக்குகின்றன. இது குறித்து இந்த வயதின் மீது ஒரு ஆசை என்று சொல்லும் பொழுது பெருமானார்கள் சொல்லுகின்றார்கள், அவன் மரணத்தை மறக்குகின்றான், மௌத்தை அவன் மறந்து விடுகின்றான். இன்னும் வாழ்வோம் என்ற எண்ணத்திலே மனக்கோட்டைகளை கட்டுகின்றான். இன்ன காரியத்தை சாதிக்க வேண்டும், இன்ன காரியத்தை முடிக்க வேண்டும் என்பதாக அவனுடைய ஆசைகள் கூடிக்கொண்டே செல்லுகின்றன. அவனுடைய மரணம் அவனுக்கு பின்னால் இருந்து கொண்டிருப்பதை அவன் மறந்து விடுகின்றான். இதை அழகான உதாரணமிட்டு பாரசீக மொழியிலே உமர் கய்யாம் என்ற பெரும் தத்துவ கவிஞர் அவர்கள் அழகாக சொல்லி காட்டுவார்கள். ரிக்ரே சத் சால் மீ குனது பந்தா மவுத்து தருதோஷ் மீ குனது ஹந்தா. மனிதா, 100 ஆண்டுகள் வாழ இருப்பதாக மனக்கோட்டை கட்டி கொண்டு 100 ஆண்டுகள் வாழ்வதற்கு என்னவெல்லாம் தேவையோ, என்னவெல்லாம் ஆசையோ அவைகளையெல்லாம் நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய இந்த எண்ணத்தை பார்த்து உன்னுடைய மரணம் உன்னுடைய தோளில் அமர்ந்து சிரித்து கொண்டிருக்கின்றது. மரணம் தோளில் உட்காந்து சிரிச்சிட்டு இருக்குது. இன்னும் இத்தனை வருஷம்தான் இருக்குது, இன்னும் இவ்வளவு நாள் தான் உனக்கு இருக்குது, உன்னுடைய காலம் முடிய போகின்றது, நீ இப்படியெல்லாம் நினைக்குகின்றாயா என்பதாக சொல்லி மரணம் அவனுடைய தோளிலே அமர்ந்து சிரித்து கொண்டிருப்பதாக அந்த கவிஞர் சொல்லி காட்டுவார். ஆக ஆசைகள் அளவற்றவை, ஆசைகளுக்கு முடிவில்லை, அது நீண்டு கொண்டே செல்லக்கூடியது. இது குறித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு நபிமொழியிலே கூறுவார்கள், இன்னொரு ஹதீஸிலே சொல்லுகின்றார்கள், லவ் கான லி இப்னி ஆதம வாதியைனி மின் மாலின். ஒரு மனிதனுக்கு 2 ஓடைகள், தங்கத்தினாலும் வெள்ளியினாலும் காசு பணங்களினாலும் நிறைந்த 2 ஓடைகள் ஓடினாலும் கூட லயப்தகி சலாசன், 3வது ஒரு ஓடை இருந்தால் பரவாயில்லை, 3வதாக இன்னொரு ஓடை இருக்க வேண்டுமே, 2 தானே உள்ளது என்பதாக ஆசைப்படுவான். இது மனிதனுடைய இயற்கை. அவனுடைய அந்த ஆசையை, எண்ணத்தை அவன் மண்ணுக்குள் செல்லும் வரையில், அவனுடைய வாயிலும் வயிற்றிலும் மண் விழும் வரையில் அது இருந்து கொண்டுதான் இருக்கும் என்பதாக நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். அல்லாஹும் கூட ஜுய்யின லின்னாசி ஹுப்பு ஷஹவாத்தி, இந்த மனிதர்களுக்கு இந்த உலகத்துடைய ஆசைகள் இன்பங்களை கொண்டு அலங்கரிக்கப்பட்டிருப்பதாக அல்லாஹ் சொல்வான். அப்போ இந்த உலகம் என்பது மனிதர்கள் எல்லோரையும் கவர்ந்து இழுப்பதின் காரணத்தினாலே ஆசைப்படுகின்றார்கள். அவர்களுடைய ஆசைகள் எல்லோருக்கும் ஒரே மாதிரியாக இருக்கிறது இல்லை. பலருக்கு பல வகையான ஆசைகள், எல்லோருக்கும் ஒரே ஆசை அல்ல. ஒரு வியாதி படுக்கையிலே படுத்திருக்கக்கூடிய ஒரு வியாதிஸ்தனுக்கு என்ன ஆசை? நானும் ஆரோக்கியமாக மாற வேண்டும், என்னுடைய வியாதி நீங்க வேண்டும், நானும் சக மனிதர்களைப் போன்று இருக்க வேண்டும், என்னுடைய இந்த நோய் தீராதா என்ற ஆசை இருக்கும். ஒரு ஏழைக்கு என்ன ஆசை? எனக்கும் கூட வீடு வாசல்கள் எல்லாம் இருக்க வேண்டும், நல்ல வாகன வசதி இருக்க வேண்டும், நான் நல்லவராக 4 பேர்களை போன்று நானும் வசதியாக சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்ற ஆசை இருக்குகின்றது. அதே போன்று படித்து பட்டம் வாங்கியவர்கள் தங்களுக்கு ஒரு நல்ல ஜாப் ஒன்று வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார்கள். புதிதாக மனம் முடித்த தம்பதியினர்கள் தங்களுக்கு குழந்தை வேண்டும் என்ற ஆசை இருக்குகின்றது. இப்படி ஒவ்வொருவர்களுக்கும், அரசியல்வாதிகளுக்கு நாம் மந்திரியாக வேண்டும், சிஎம்மாக வேண்டும், பிஎம்மாக வேண்டும், மேலே போயிட்டே இருக்கணும், எவ்வளோ செல்வம் இருந்தாலும் அங்கே போய் பெரிய இடத்துல பிடிக்கணும். இப்படி எல்லா துறையிலும் ஆசை இருக்குகின்றது. எல்லோரும் ஆசைப்படுகின்றார்கள். இந்த ஆசைகள் பலவிதமாக இருந்தாலும் எதற்கென்று அவர்கள் முயற்சிப்பார்களோ அது அவர்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குகின்றது. அப்போ எல்லா ஆசைகளையும் அல்லாஹ் நிறைவேற்றுவதில்லை. முயன்றால் கிடைக்கும். தமிழிலும் கூட சொல்வார்களோ, முயற்சி திருவினையாக்கும். எதற்காக வேண்டி மனிதன் முயற்சிக்கின்றானோ அந்த எல்லையை அவன் அடைய முடியும். முயற்சி, அதற்காக வேண்டி அவன் செய்யக்கூடிய உழைப்பு. அரபியிலும் கூட சொல்லுவார்கள், மன் ஜத்த வஜத, யார் ஒருவன்
எந்த விஷயத்திற்காக வேண்டி உழைத்தானோ அதை அவன் பெற்றுக்கொள்ளுவான். ஆக எந்த துறையிலே முன்னேறுவதற்காக வேண்டி என்று யார் யாரெல்லாம் பாடுபடுவார்களோ அதில் முன்னேறி செல்வதற்கு வாய்ப்பு இருக்குகின்றது, வழி இருக்குகின்றது, அதற்கு இடம்பாடு இருக்குகின்றது. ஆனால் இதை நாம் ஏன் சொல்லுகின்றோம் என்றால் முக்கியமான ஒரு செய்தி அறிந்து கொள்வதற்காக வேண்டி. இதே காலகட்டத்திலே இதே உலகிலே சிலர் இருந்தார்கள். அவர்களும் மனிதர்கள்தான், அவர்களுக்கும் எல்லா தேவைகளும் இருக்குகின்றன, எல்லா எதிர்பார்ப்புகளும் இருக்குகின்றன. ஆனால் அவருடைய எந்த தேவைகளும் பூர்த்தி ஆகாது. மனுஷனுக்கு ஆசை இருக்குது, அதுக்காக உழைக்கிறான், கேட்குறான், அந்த உழைப்புக்கு தகுந்த ஊதியம் கிடைக்குது. ஒரு சாரார் இருக்கிறாங்க, அவங்களுடைய எந்த விதமான ஆசையும் நிறைவேறாது. ரொம்ப ஆசை இருக்குது அவங்களுக்கு, நிறைவேறே ஆகாது. நிறைவேறுவதற்கு ஒரு கடு அளவு கூட இடம்பாடு கிடையாது, வழியே இல்லை. யார் அவர்கள்? யாருடைய ஆசைகள் நிறைவேறாது, யாருடைய ஆவல்கள் பூர்த்தி ஆகாது. அப்படிப்பட்டவர்கள் யார் என்பதைத்தான் குர்ஆனிலும் ஹதீஸிலும் சிலரை குறித்து சொல்லப்படுகின்றது. அவர்கள் யார் என்பதை நாம் பார்க்க இருக்கின்றோம். அவர்கள் யார்? சிலர்னு சொன்னோம் இல்லையா? சிலர் அல்ல, பலர். யாரெல்லாம் இந்த உலகை விட்டும் மறைந்தார்களோ, கபருக்கு போய்விட்டார்களோ, மஹ்ஷருக்கு போய்விட்டார்களோ, அவர்களுடைய எந்த தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்ள முடியாது, கேட்க முடியாது. எதுவும் நினைத்ததெல்லாம் நடக்காது. ஒரு சிறு இடம்பாடும் இல்லை, வாய்ப்பும் இல்லை. எவ்வளவு கேட்டாலும் கிடைக்காது. யாருக்குன்னு கேட்டால், இந்த உலகத்தில் வாழும் பொழுது அல்லாஹ் ரசூலை மறந்து நல்ல நேரங்களை காலங்களை எல்லாம் தனக்கென்று அதை சரியாக அமைத்து கொள்ளாமல் மனம் போன போக்கிற்கு வாழ்ந்தார்கள் அல்லவா, அவர்களுடைய எந்த தேவைகளையும் எந்த ஆசைகளையும் அல்லாஹ் நிறைவேற்ற மாட்டான், கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த சூழ்நிலை என்பது மரண நேரத்தில் இருந்தே துவங்கி விடுகின்றது. மௌத்துடைய ஹால் வரும் பொழுது இருந்தே மனிதர்களுக்கு அந்த துவக்கம் வருகின்றது. ஒரு சாரா இருக்குது, நல்லடியார்களுக்கு அல்ல, ஒரு சாரா இருக்குது. அவர்களை குறித்து அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா திருமறையிலே அந்த சூரத்துல் முஃமினூன் என்ற அந்த சூராவுடைய 99, 100 என்ற இந்த மத்தியில் அல்லாஹ் கூறக்கூடிய ஒரு ஆயத், ஒரு பகுதி. ஹத்தா இதா ஜாஹுமுல் மௌத்து, மரண நேரம் வந்து விடுமையானால் அவனுடைய கைகால்களுக்கு அசைவு இருக்க முடியாது, எந்த விதமான செயல்பாடுகளையும் செய்ய முடியாது. மனசில் எண்ணம் ஓடும், நினைப்பு இருக்கும், வாய் திறந்து பேச முடியாது. அந்த சூழ்நிலையிலே ஒவ்வொரு மனிதர்களும் பாவிகளாக இருப்பார்களேயானால் அவர்களை குறித்து அல்லாஹ் பேசுகின்றான். கால ரப்பிர்ஜிஊன், யா அல்லாஹ், நான் எப்படியெல்லாமோ வாழ்ந்து விட்டேன், என்னை கொஞ்சம் வாழ வைப்பாயாக. வாழும் பொழுது தெரியவில்லை, மரணத்துடைய சூழ்நிலை புரியவில்லை, அங்குண்டான காட்சிகள் தெரியவில்லை, சொர்க்கத்தை நரகத்தை காட்டப்படவில்லை, ஏதோ வாழ்ந்துட்டார். அந்த நேரத்திலே மலக்கல் மௌத்தை பார்த்த மாத்திரத்திலே நினைப்பாராம், கால ரப்பிர்ஜிஊன், என்னை கொஞ்சம் வாழ வைப்பாயாக. லஅல்லி அஅமலு சாலிஹன் ஃபீமா தரக்து, நான் எந்த அமல்களையெல்லாம் செய்ய தவறிவிட்டேனோ, எவைகளையெல்லாம் செய்வதற்கு வாய்ப்புகள் இருந்து அதை விட்டுவிட்டேனோ அதையெல்லாம் நான் செய்து விடுகின்றேன், கொஞ்ச காலம் என்னை வாழ வைப்பாயாக என்று அந்த மரண நேரத்திலே ஒவ்வொரு ஆன்மாவும் துடிக்கும். எல்லோரும் ஆசைப்படுவான். இன்னொரு ஆயத்தில் வரும் பொழுது செல்வத்தை தானம் செய்வதற்காக ஆசைப்படுவான். யாரெல்லாம் கொஞ்ச நேரம் அந்த அவகாசம் கொடு, என்னுடைய பொருளையெல்லாம் நான் தர்மம் பண்ணிட்டு வந்து படுத்துக்கிறேன் என்று அல்லாஹு தஆலாவிடத்தில் கெஞ்சுவான். அது ஒன்று தான் முடியும், இப்போ தொழுக முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது என்றாலும் அல்லாஹ் சொல்லிவிடுவான், அதுக்கெல்லாம் நேரம் முடிஞ்சு போச்சு. வைதா ஜா அஜலுஹும் லா யஸ்தஅகிருன ஸாஅத வலா யஸ்தக்திமூன், அந்த மரண நேரம் உங்களுடைய அஜல் தவணை முடிந்து விடுமையானால் ஒரு நொடி பின்னாலேயும் போக முடியாது, முண்டவும் செய்ய முடியாது. வாழ்க்கை என்பது அந்த அளவிற்கு விலை மதிக்க முடியாத ஒன்று.
அப்போது அந்த நேரத்தில் மனுஷன் கதறுவான், கத்துவான், விட்டு போன அமலையெல்லாம் செஞ்சுக்கிறேன் என்பதாக சொல்லி அல்லாஹ் அது ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. அவருடைய துவாக்களோ ஆசைகளையோ அல்லாஹு தாலா ஏற்றுக்கொள்ள மாட்டான். அடுத்தபடியாக கபரில் கொண்டு வச்சிடுறாங்க. அங்கு அவனுக்கு எப்போ தான் புரியுது 2 ரக்காத்து தொழுகைக்கு என்ன மரியாதை, ஒரு சுப்ஹானல்லாஹ்வுக்கு என்ன சிறப்பு, ஒரு அல்ஹம்துலில்லாஹ்வுடைய சிறப்பு என்ன, அல்லாஹ் அக்பருடைய சிறப்பு என்ன, ஒரு குல் ஹுவல்லாஹு அஹது ஓதுனா என்ன நன்மை, எவ்வளோ பெரிய சிறப்பு அதுக்கு என்பதாக சொல்லி அவன் முயற்சி பண்ணுவான். எதை சொன்னாலும் நன்மைகள் இல்லை. பீஸ் போன பல்ப் மாதிரி எங்கே ஒன்று மாட்டினாலும் எரிய போகிறதில்ல. அப்போ என்ன ஓதுனாலும் சரி அங்கே ஒன்றும் நடக்க போகிறதில்ல, நன்மைகள் கிடையாது. அது எவருக்கும் எதிர்பார்ப்புகள் இல்லை, அவர்களுக்கு கொடுக்கவும் மாட்டான் அல்லாஹ் தஆலா. அந்த நேரத்தில் ஹயாத்தாக இருக்கிறாங்க இல்லையா உலகத்தில், அவர்கள் யாராகிலும் நமக்கு அனுப்ப மாட்டாங்களா? யாராகிலும் நமக்கு நன்மையை சொல்லி ஒரு இஸ்திக்பார் செஞ்சு நமக்காக பாவ மன்னிப்பு கேட்டு நமக்கு ஏதாகிலும் சூறாக்களை ஓதி நன்மையை அனுப்ப மாட்டார்களா என்பதாக எதிர்பார்க்கின்றார்கள். எப்படி எதிர்பார்ப்பாங்க தெரியுமா? நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதாரணத்தோடு சொன்னாங்க. என்ன சொல்கிறாங்க? மல் மையித்து ஃபீ கப்ரிஹி இல்லா கல் கரீக்கில் முத்தகவ்விஸ். மௌத்தாக்கள் கபர்களிலே தவிக்குகின்றார்கள், கூச்சலிடுகின்றார்கள். எப்படி? நீச்சல் தெரியாத ஒருவன் ஆழமான தண்ணீருக்குள் போடப்பட்டால் உயிருக்கு பயந்து என்னை காப்பாற்றுங்கள், எனக்கு ஏதாகிலும் உதவி செய்யுங்கள் என்பதாக சொல்லி எப்படி கூச்சலிடுவானோ, அப்போ தண்ணீரில் முழுகியவன் கூச்சுக்கூற இடுவதை போன்று கபரிலே மௌத்தாக்கள் கதறுகின்றார்கள். அவர்கள் கதறுவதோடு மட்டுமல்லாமல் என் தலிரு தாவத்தன் தல்ஹகுஹு, எனக்கு யாராவது துவா செய்ய மாட்டாங்களா, யாராவது சுப்ஹானல்லாஹ் என் பேரை சேர்க்க மாட்டாங்களா, அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல சேர்க்க மாட்டாங்களா, ஒரு குல் ஹுவல்லாஹ் ஓதி எனக்கு கொடுக்க அனுப்ப மாட்டாங்களா என்பதாக சொல்லி ஒவ்வொருவர்களும் அல்லாஹு தாலா எனக்கு கொடுறான் அல்லாஹ் என்பதாக அங்கு வைத்து ஆசைப்படுவார்கள். யாரிடமிருந்து நன்மை கிடைக்கணுமா? மின் அபீஹி, எங்கள் பாவா என்னை அப்படி வளர்த்தாங்க, என்னை அப்படி படிக்க வச்சாங்க, எனக்கு அவ்வளோ ஆறுதலாக இருந்தாங்க என் தகப்பனார், அவங்க ஹயாத்தாக இருக்கிறாங்க, அவங்களாவது அனுப்ப மாட்டாங்களான்னு நினைப்பானா? அஹீஹி, என் கூட பிறந்த சகோதரன் அவனாவது எனக்கு ஏதாச்சும் அனுப்ப மாட்டானா எதிர்பார்ப்பாங்களாம். சதீகிஹி, உயிர் நண்பர்களெல்லாம் எனக்கு இருக்குதாங்களே ஹயாத்தாக இருக்கும் பொழுது, அவங்களாவது யாராவது எனக்கு நன்மை சேர்த்து வைக்க மாட்டாங்களா என்பதாக எதிர்பார்ப்பார்கள். ஃபல்ஹகஹு, அந்த ஹதியாக்கள் அவர்கள்ட்ட சேருவதற்காக எதிர்பார்க்குறாங்க. அந்த யாராகிலும் ஒருவர் ஒரு சுப்ஹானல்லாஹ்வையோ ஒரு அல்ஹம்துலில்லாஹ்வையோ ஒரு சின்ன சூறாவையோ ஓதி மௌத்தாக்களுக்கு அனுப்பிட்டா அந்த அந்த நன்மை இருக்கு இல்லையா, ஒரு சுப்ஹானல்லாஹ்வுடைய நன்மை, அல்ஹம்துலில்லாஹ்வுடைய நன்மை, குல் ஹுவல்லாஹ் சூறாவுக்குன்னா நன்மை இருக்கு இல்லையா, அது அவங்களுக்கு எந்த அளவுக்கு சிறப்பாக தெரியும்னு கேட்டால் அதற்கு நிகராக இந்த உலகை உண்டான எல்லா வஸ்துக்களையும் கொடுக்கப்பட்டாலும் கூட அந்த ஒரு சுப்ஹானல்லாஹ்வுக்கு ஈடாகாது. எனக்கு அதெல்லாம் வேண்டாம், சுப்ஹானல்லாஹ் எனக்கு அனுப்புங்க, அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு சொல்லுங்கள், அல்லாஹ் அக்பர் சொல்லுங்கள், என் பேரில் ஹதியா செஞ்சு அந்த நன்மை எனக்கு சேருங்க என்பதாக இந்த எந்த உலகத்துக்காக இந்த மனுஷன் ஆசைப்பட்டு அலைஞ்சானோ திரிஞ்சானோ இதையெல்லாம் அற்பமாகிவிடும். அதுதான் சொல்கிறான், கானத் அஹப்பு இலைஹி மின துன்யா வ மா ஃபீஹா. இந்த உலகில் உண்டான அனைத்து வஸ்துக்களும் கொடுக்கப்படுவதை விடவும் அவனுக்கு அந்த நன்மைகள் தான் ரொம்ப உயர்ந்த பொருளாக இருக்கும் சொன்னாங்க. மௌத்தாக்களுக்கு ஹயாத்தாக உள்ளவர்கள் அனுப்பக்கூடிய ஹதியாக்களிலே சிறந்தது அத்வாஉ வல் இஸ்திக்ஃபார், தான தர்மங்களோடு துவாக்களை அதிகமாக செய்வது, இஸ்திக்ஃபார் பாவ மன்னிப்பு தேடுவது, இவைகளை நீங்கள் கேளுங்கன்னு சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறோன்னு கேட்டால், இந்த உலகத்தில் வாழும் பொழுது தேவைகளுக்கெல்லாம் அல்லாஹ்ட்ட கேட்டோம், அல்லாஹ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, உழைச்சா கிடைக்கும். ஆனால் அந்த மரணத்து நேரத்துலேயும் மரணத்துக்கு அப்புறமும் நாளைக்கு மஹ்ஷர் மைதானத்திலேயும் ஒரு சாராடு துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார்.
நாளைக்கு கியாமத்தில் போனதுக்கப்புறம் அவர்கள் என்னென்னமோ ஆசைப்படுவாங்க. நடக்கக்கூடிய அமளிகளை பார்த்து ஆசைப்படுவார்கள். சொர்க்கவாதிகள் சொர்க்கத்துக்கு போகிறத பார்த்து எனக்கு சொர்க்கம் கிடைக்காதுன்னு ஆசைப்படுவாங்க. என்னுடைய பாவங்கள் எல்லாம் போக வேண்டுமே, யா அல்லாஹ், என்ன நான் கண்ணால் பார்த்துட்டேன், இங்கே நடக்கக்கூடிய அமளிகளை எல்லாம் நல்லா அறிஞ்சிட்டேன், என்னை கொஞ்சம் அவகாசம் கொடுத்து அனுப்பி வைங்க உலகத்துக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன், ஒரு அமலையும் நான் விடமாட்டேன், அப்படியே நின்ற நிலையில் என்னை தூக்கிட்டு வந்துடுவேன், எல்லா அமலையும் செஞ்சுட்டு வந்துடுறேன் விடு என்பதாக அல்லாஹ்விடத்தில் கெஞ்சுவான், கதறுவான். சொர்க்கத்திற்கு அனுப்பும்படியாக அவன் கேட்டு கதறும் பொழுது அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை குர்ஆனில் அழகிய உதாரணத்தோடு, லா யதுகுலூனல் ஜன்னத்தை ஹத்தா எலிஜல் ஜமலு ஃபி சம்மில் ஹியாத். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், அழகான உதாரணத்தை வச்சு சொல்கிறான். சொர்க்கத்துக்கு இப்படிப்பட்ட பாவிகள் போக முடியாது. உலகத்தில் வேணா கேட்டதெல்லாம் கிடைச்சிச்சு, அது உலகத்தோடு முடிஞ்சிச்சு. அங்கே நீ கேட்டதெல்லாம் கிடைக்காது, அது எல்லாரும் கொடுக்கப்படுவதில்லை. அவர்களுக்கு சொர்க்கமும் இல்லை, பாவிகளுக்கு எப்படி சொர்க்கம் இல்லை. ஒரு உதாரணம் சொல்கிறான் பாருங்கள். ஊசியுடைய ஓட்டை இருக்கு இல்லையா, அதில் ஒட்டகம் புகும் வரை அப்படிங்கிறான். அதில் ஒட்டகம் போகிற வரைக்கும் சொர்க்கம் கிடைக்காது, பாவிகளுக்கு சொர்க்கம் இல்லை. என்ன அர்த்தம் அது? இந்த உதாரணம் இருக்குது பார்த்தீங்களா, இதை உலகத்தில் கவிஞர்களெல்லாம் அதிசயமாக பார்த்தான். தமிழில் கவிஞன் கண்ணதாசன் அழகாக சொல்கிறான், ஊசி முனை காதுக்குள்ளே ஒட்டகங்கள் போனாலும் காசாசை போகாது அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பீங்க. அப்போ ஊசி காதுக்குள்ளே ஒட்டகம் போனாலும் போயிடும், மனுஷனுக்கு காசாசையும் போகாது, மறுமையில் அவனுக்கு சொர்க்கமும் கிடைக்காது. அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் சொன்ன உதாரணத்தை அப்படி எடுத்து போட்டுக்கிட்டாங்க. அப்போது சொர்க்கம் என்பது எல்லோருக்கும் பொதுவானதல்ல. ஒரு சாராட துவாக்களை கேட்க மாட்டான், அல்லாஹ் திரும்பி கூட பார்க்க மாட்டான். அவர்களுக்கு எந்த விதமான எதிர்பார்ப்புகளும் இல்லை எங்கே மௌத்துக்கு பிறகு. அதே நேரத்தில் நல்லடியார்கள், உலகத்திலே வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டவர்கள், இந்த உலக வாழ்க்கையினுடைய இந்த வாழ்க்கையை மறுமைக்காக பயன்படுத்தினாங்க இல்லையா, அவர்களை பார்த்து அல்லாஹ் இங்கேயும் துவாவை கபூல் செஞ்சால் அங்கேயும் செய்வான். அவர்கள் வலக்கும் ஃபீஹா மா தஷ்தஹி அன்ஃபுசுக்கும், உங்களுடைய வலக்கும் மா தத்தஊன் அப்படிங்கிறான். நீங்கள் எதையெல்லாம் கேட்பீர்களோ உங்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தில் கொடுப்பான். உங்கள் மனசு எதையெல்லாம் விரும்பியதோ அதுவும் உங்களுக்கு கிடைக்குங்கிறான். யாருக்கு? நல்லடியார்களுடைய துவாக்கள், எதிர்பார்ப்புகள், ஆசைகள் உலகத்திலும் நிறைவேறின, ஆகிரத்திலும் நிறைவேறும். அப்படி இல்லாமல் நல்ல காலங்களை, நேரங்களை, உலக வாழ்க்கையினுடைய நொடிகளை யார் பாழ்படுத்தினார்களோ அவர்கள் விஷயத்தில் துவாக்கள் உலகத்தோடு தான், இந்த உலகத்தில் தான் உங்களுடைய நினைப்புகள், ஆசைகளால் நிறைவேறும், மௌத்துக்கு அப்புறம் கிடையாது. அதற்காக வேண்டி தான் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா இந்த ஈமான் கொண்டவர்களை புனிதப்படுத்துவதற்காக, அவர்களை சிறப்பிப்பதற்காக வேண்டி என்று நாட்கள், காலங்கள், மாதங்கள் என்பது சிறப்பாக ஆக்கி நமக்கெல்லாம் ஒவ்வொரு ஆண்டிலும், ஒவ்வொரு மாதத்திலும், ஒவ்வொரு இரவுகளிலும் சிறப்பான காலங்களை, மாதங்களை எல்லாம் கொடுக்குறான். அவர்களையெல்லாம் தவறிவிட்டு விட்டால் நாளைக்கு எல்லாம் கேட்பான், அவலம் அம்மிருக்கும், உங்களுக்கு நான் ஹயாத்தை நீளமாகி தந்திருக்கவில்லையா? மாய ததக்கர் ஃபீஹி மன் ததக்கர், உங்களுக்கு ஊட்டக்கூடியவர்கள்லாம் வர இல்லையா? வகது ஜாக்கும் நதீர், உங்களுக்கு எச்சரிக்கை செய்யக்கூடிய எச்சரிக்கையாளர்கள் வரவில்லையா? எல்லாம் வந்தாங்க, நல்லதெல்லாம் உங்களுக்கு சொல்லப்பட்டு போச்சு, நபிமார்கள் வந்துட்டாங்க, வேதங்கள் வந்துடுச்சு, அதை விளக்குவதற்கு உலமாக்கள் எவ்வளவோ உங்களுக்கு சொன்னாங்க, நீங்கள் தான் கேட்க தயாராக இல்லை, உங்களுடைய துவாக்கள் அங்கீகரிக்கப்பட மாட்டாது என்பதாக அந்த உலகில் மனம் போன போக்குக்கு வாழ்ந்தவர்களை பார்த்து சொல்லப்படும் நல்லா குர்ஆனில் சொல்கிறோம். அதனால் இந்த உலகத்தில் துவாக்கள், பிழைப்புகள், ஆசைகள் நிறைவேறுவதை போன்று கபரிலோ மஹ்ஷரிலோ எல்லாருக்கும் நிறைவேறுவதில்லை பெரியார்களே. அங்கெல்லாம் நாம் கேட்டது கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையை நாம் சரிப்படுத்தியாக வேண்டும். அதற்காக வேண்டிதான் அல்லாஹு தஆலா சிறந்த மாதங்கள், அப்போது அருள் இறங்கும் பருவகாலங்களாக அல்லாஹு தஆலா ஆண்டில் இந்த 3 மாதங்களை கொடுத்துருக்குறான், ரஜபு, ஷஅபான், ரமலான்.
அப்போ ரஜபுடைய மாதம் வந்து விடுமையானால் நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு வக்திலும் கேட்பாங்க, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபி ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான். யா அல்லாஹ், எங்களுக்கு ரஜபிலும் ஷஅபானிலும் பரக்கத்து செய்வாயாக, ரமலானை அடைந்து அமல் செய்யக்கூடிய நற்பாக்கியத்தை தந்துருள்வாயாக என்று கேட்கும்படியாக சொன்னாங்க. அவர்களும் கேட்டாங்க. அந்த அடிப்படையிலே நம்முடைய காலங்கள் சென்று கொண்டிருக்கின்றது. இந்த மாதங்களும் வந்து கொண்டுதான் இருக்கின்றன. யாரெல்லாம் பயன்படுத்தினார்களோ பிரயோஜனப்பட்டார்கள், யாரெல்லாம் லேசு கண்டார்களோ நாளைக்கு இங்கே ஆசைப்பட்ட மாதிரி அங்கே ஆசைப்படுவாங்க, வாய்ப்பு இல்லாமல் போய்விடும். அப்படிப்பட்ட நல்ல காலத்தை நாமெல்லாம் சந்திக்க இருக்கின்றோம் இன்ஷா அல்லாஹ். நாளை பிறை பார்க்கப்பட்டால் ஞாயிறு முதல் ரஜபுடைய மாதமாக இருக்கும். அப்படி பார்க்கப்படாத பொழுது உறுதியாக ஞாயிறு மாலை அது பிறை இரவாக இருக்கும். திங்கள் சுபுகிலே இருந்து அந்த துவாக்கள் அது தொழுகையில் ஓதப்படும். அப்போ துவா கேட்கப்படும். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நமக்கு இந்த நல்ல காலங்களை கொடுத்தான். அதில் அமல் செய்வதற்குண்டான நல்ல உடல் வாகையும் நல்ல மன திருப்தியையும் ஆர்வத்தையும் அல்லாஹ் தஆலா கொடுக்க வேண்டும். இதுபோன்று பல ரமதான்களை, பல ரஜபுகளை, ஷஅபான்களை சந்திப்பதற்குண்டான வாய்ப்பையும் தர வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அர் ரஜபு ஷஹருல்லா, ரஜபுடைய மாதம் அல்லாஹ்வுடைய மாதம். ஷஅபானு ஷஹரி, ஷஅபானுடைய மாதம் எனக்கு உகந்த மாதம். அதே போன்று ரமலான் வந்து ஷஹரு உம்மத்தி, என்னுடைய உம்மத்துக்கு உகந்த மாதம். அப்போ உம்மத்துக்கு உகந்த மாதம் என்று சொன்னால் என்னுடைய உம்மத்துகள் மறுமையில் எப்படியெல்லாம் நாம் இருக்க வேண்டும், எப்படியெல்லாம் நாம் உயர்வு பெற வேண்டும் என்பதாக ஆசைப்படுகின்றார்களோ அவைகள் அனைத்தும் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுப்பதற்கு தயாராக இருக்கக்கூடிய மாதம். எனவே ஷஹரு உம்மத்தி என்பதாக சொல்லப்பட்டது. அப்படிப்பட்ட மாதங்களை, காலங்களை எல்லாம் நாம் சந்திக்க இருக்கின்றோம். எல்லாம் உள்ள அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா வரக்கூடிய புனிதமான இந்த பருவ காலங்களை, நன்மையினுடைய நல்ல நாட்களை நாம் பயன்படுத்தி நல்ல அமல்களை செய்து அல்லாஹு தஆலாவிடத்தில் உயர்வையும் திருப்தியையும் இந்த உலகத்தில் நாம் நினைத்தது நாம் அடைவதற்கு எப்படி வாய்ப்பு இருந்ததோ அதே போன்று மறுமையிலும் நாம் நினைத்ததை கேட்டதை அல்லாஹு தஆலா கொடுப்பதற்கு நாம் பெற்று மறுமையிலே காலிதீன ஃபீஹா நிரந்தரமாக அந்த சொர்க்கத்திலே வாழ்வதற்கு, அல்லாஹ்வுடைய திருப்தியோடு வாழ்வதற்கு நான் தௌஃபீக் அல்லாஹ் செய்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.